ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம் சேனல். இந்த கோட் பாருங்கள், ஆக்சுவலாக நான் படித்தது ரொம்ப பிடிச்சது. அதாவது மனிதர்கள் என் செயல்களை எடை போடுகின்றனர், கடவுள் என் நோக்கங்களை எடை போடுகிறார்கள். அதாவது எவ்வளோ ஒரு தத்துவத்தை ரொம்ப சின்னதாக வச்சுட்டார் பாருங்களேன். இந்த தாயம்ன்ற புக்கில் நான் ஒரு சாப்டரில் படித்தது. அதாவது நம்ம மற்றவங்க எல்லாமே நம்ம மேலே ஒரு ப்ரெசப்ஷன் தான் வச்சுருப்பாங்க. அதாவது இவன் இப்படி இருப்பான், அவன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்தினால தான் நம்ம ஒரு மனிதன் மதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த அனுமானத்துக்கு பின்னாடி அவங்களுக்குன்னு ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னாலும் என் மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அந்த ஒரிஜினல் தாட் ப்ராசஸோட குவாலிட்டி, அதனுடைய நேர்மை, தரம், சத்தியம், உண்மை, இதை பொறுத்து தான் கடவுள் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்கிறார். அதாவது கடவுளின் நோக்கங்களை எடை போடுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள். ஸோ மக்களே, நம்ம சமுதாயத்துக்காக வாழ்கிறோம். கண்டிப்பாக யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்றது உண்மையோட மற்றவங்க என்ன விமர்சனம், நீங்கள் நல்ல வழியில் போயிட்டுருக்கும்போது மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா கூட யூ ஜஸ்ட் இக்னோர் இட். நமக்கு என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்மளுடைய மனசு நேர்மை என்னன்றது நமக்கு தெரியும். அதுக்காக அடுத்தவங்களை உதாசீனப்படுத்த தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to be true to ourselves. நம்ம உண்மையாக இருந்தால் போதும். நம்ம வணங்குற கடவுளுக்கு உண்மையாக போதும், இயற்கைக்கு உண்மையாக இருந்தால் போதும். நல்லதே நடக்கும். கண்டிப்பாக தர்மம் வெல்லும். என்றைக்கும் தர்மம் கீழே விழுந்ததாக சரித்திரமே கிடையாது. கர்ணன்கிட்டையே போய் கடவுள் மண்டி எடுத்தது அவன் செஞ்ச தான தர்மங்கள்னால தான், அவன் செஞ்ச ஈகை குணத்தினால தான், அவன் செஞ்ச நல்ல நற்செயல்களால் தான். ஸோ அதனால் நல்லவையே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.